மூணு பேர் கவலைப்பாங்க. அப்புறம் லேடிஸ் கூட இருந்தா போதும்பா. நல்லா போவாங்க. ஓட்டு கேட்குற மாதிரி அவங்ககிட்ட நில்லுமா. கொடுங்கம்மா அதை கொடுக்க மாதிரி
ஏரியா 130வது வட்டத்தில். அதாவது நாங்கள் இளைஞர்கள் வந்து திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் முனைவர் அவங்க ஒரு பேராசிரியராக இருந்து அதுக்கப்புறம் இப்போ அரசியலில் வந்திருக்காங்க. அவங்க பேராசிரியராக இருந்த காலத்துலேயே நிறைய மாணவர்களை வந்து நல்வழியிலையும் நல் ஒழுக்கத்துலேயும் கொண்டு போனதில் நாங்களும் ஒரு மாணவர்கள் தான். மாணவர்களாக ஆகி இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு தொழிலில் ஒரு துறையில் இருக்கோம். அவங்க இந்த வெள்ளத்துலேயும் சரி, அவங்க அரசியல்வாதின்றதை தாண்டி பொதுநல சேவையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்த வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரியான்ற ஒரு சிஸ்டர் வந்து அவங்க குடும்பத்தோட ஒரு செகண்ட் ஃப்ளாட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டிக்கிட்ட அந்த கால் பண்ணதுக்கு 20 நிமிஷத்துலேயே அது வீடியோஸ் கூட ஃபேஸ்புக்கில் வந்திருக்கும். உடனே அவங்களுக்கான தீர்வு, அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் ஒரு 100 பேருக்கு சேர்ந்து அவங்களுக்காக வாக்கு சேகரிக்கணும்னு சொல்லி அவங்களோட நாலேஜபிளே இல்லாமல் அந்த ஏரியாவில் யார் எம்எல்ஏ அவங்க டாக்டர் மோனிஷா அவங்களுடைய தலைமையில் இங்கே இருக்க கட்சிக்காரங்களோடு இணைஞ்சு நாங்கள் ஒரு வீட்லேயும் திண்ணை பிரச்சாரம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்னென்ன செயல்பாட்டுகள் செஞ்சுருக்கு, மக்கள் அதனால் என்னென்ன பயனடைஞ்சிருக்காங்க, அதுவும் இல்லாமல் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நம்ம வந்து இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க தொகுதியிலேருந்து எந்தெந்த நிதி என்னென்ன வகையில் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு எங்களுக்கும் தெரியும். இது எல்லாமே ஒரு வீட்லையும் இண்டிவிஜுவலாக கொண்டு போய் சேர்க்கணுன்றத தள்ளாய ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இளைஞர்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து இவங்களோட தலைமையிலையும் கட்சிக்காரங்களுடைய மேற்பார்வையிலையும் இன்றைக்கி ஒரு வீட்லையும் கொண்டு போய் அவங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்த்து வாக்குகள் சேகரிச்சுட்ருக்கோம். பாஜக அரசை எதிர்த்து இளைஞர்கள் ஒன்று தயாராகிட்டாங்க. இருந்தாலும் யாருக்கு ஓட்டு போடணுன்றதில் நம்ம ரொம்ப தீர்மானமாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஏரியாலையும் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எம்பியாக ஜெயிச்சு மக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு ஏதாவது சொல்லுங்கள் சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நீங்கள் மயிலாப்பூரில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து அது ஒரு மிடில் ஸ்கூல். ஒரு தொகுதி சொன்னால் நான் மயிலாப்பூரில் இருந்து சொல்கிறேன். மயிலாப்பூரில் வந்து ஒரு மிடில் ஸ்கூலில் வந்து 8வது 6வது வகுப்பு மட்டும்தான் இருந்தது. 8வது வரையில் இருந்த வகுப்பு வந்து மேல் பள்ளியாக மாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை முடிச்சும் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக சொல்கிறேன். மழை வெள்ளத்தில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்ததில் நீங்கள் அதில் வீடியோஸ் பார்த்துருந்தாலும் தெரியும். போட்டில் இறங்கி அந்த இடத்துல ஒரு பெண்மணி போனது ஒரே ஒரு எம்பிஆர்னால் அது அவங்க சென்னையில் இவங்க தான். நன்றிங்க. வேறு எதுவும் அண்ணா பேசுங்க. இன்றைய தினம் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஆதரித்து இளைஞர்கள் சார்பாக இந்த டீனர் தொகுதியிலே 130வது வட்டத்தில் வாக்கு சேகரிக்க வருகை தந்துள்ளார்கள். எங்களுடைய மாவட்ட செயலர் சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு அவருடைய ஆலோசனைப்படியும், இந்த டீனர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி அவர்கள் ஆலோசனைப்படியும், பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கே ஏழுமலை அவர்கள் ஆலோசனைப்படியும், இந்த வட்டக்கிளையுடைய செயலாளர் அருமைசார் டி கமலருடைய மேற்பார்வையில் இந்த 130 வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவருடைய மேற்பார்வையிலும் அவர்களோடு இணைந்து வெற்றி வேட்பாளர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் MA MPhil PhD அவர்களுக்கு கழகத்தோடு இணைந்து இந்த 130 வார்டு முழுவதும் வீதியாக சென்று தாய்மார்களை சந்தித்து தலைவர் அவர்கள் 3 ஆண்டு காலத்தில் செய்திருக்கின்ற சாதனைகள், பெண்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவர் 1000 ரூபாய், பேரிடர் காலத்தில் குடும்பத்திற்கு அட்டைதார் அனைவரும் 6000 ரூபாய், மாநகராட்சி பள்ளியில் படித்து கல்லூரி செல்ல படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் இருந்ததாக 1200 ரூபாய் இப்போ வழங்கி கொண்டிருக்கிறார். ஊனமுற்றவர்களுக்கு 1000 ரூபாய் இருந்த பென்ஷனை இப்போது 1500 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்படி காலை உணவு திட்டம் நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து நமது தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் இப்போது பிள்ளைகளின் பசியே படிப்பின் முன்னேற்றம் என்ற ஒரு அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மொத்தம் 16 லட்சம் மாணவிகள் காலை சிற்றுண்டிகள் அனுபவிக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர் எண்ணற்ற சாதனை செய்திருக்கின்றார். அவருடைய சாதனையை சொல்லி கழகத் தோழர்கள் அனைவரும் இளைஞர்கள் இணைந்து வீதியாக வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம்.